ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த கமிட் யுவர் வேஸ் டு தி லார்ட் என்கிற சீரீஸில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். திஸ் சீரீஸ் இஸ் பீங் அ பிளஸிங் டு யூ. நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்குறோம். உங்கள் சப்போர்ட்ஸ்க்காக நன்றி. இஃப் யூ வாண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஹலி மார்னிங் திஸ் சீரீஸ், கீழே தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய இஃப் யூ வாண்ட் கான்ட்ரிபியூட், இஃப் யூ வாண்ட் சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி, யூ கேன் டூ இட். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நிறைய பேர் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த நம்பருக்கு ஆக்சுவலி கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலி என்னென்னா, வி ஆர் நாட் ஹேவிங் எனி கால் சென்டர்ஸ் லைக் ப்ரேயர் சென்டர்ஸ் மாதிரி நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணல. யூ கேன் ரைட் மெயில். ஏன்னா அந்த நம்பர் வந்து இட் இஸ் நாட் ஃபார் பட் இன் ஃபியூச்சர் வி டெஃபினெட்லி வாண்ட் டூ தேட். பட் இப்போதைக்கு இதை பார்க்குறீங்க, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இஃப் யூ வாண்ட் யுவர் to send your prayer request, you can directly mail to that mail ID that is given below. It will directly reach me and I will take time and reply you. எல்லாத்துக்கும் மேலே மனுஷனை நம்புறதை பார்க்கணும், கர்த்தரை நம்புங்க. ஆமாம், ஏன்னா மனுஷன் வந்து இப்போ உடனே ரிப்ளை பண்ண முடியுமா? I'm saying I'm to a human. எல்லாத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்புவோமானால், trust the Lord, commit your ways to the Lord, ஆண்டவர் உடனே உங்களுக்கு பதில் தருவார். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்கள் தருகிற உதாரத்துவமான சப்போர்ட்ஸ்க்காக, ஜெபங்களுக்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி வாக் இன் ஹியூமிலிட்டி, தாழ்மையில் நடந்து கொள்வோம், கமிட் யுவர் வேஸ் டு தி லார்ட் என்கிற சீரீஸில் 4வது நீதிமொழிகள் 16:5 பாருங்களேன். மனமேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்படியே 18 வாசிக்கிறேன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாக இருப்பதே நலம் என்றார் ஆண்டவர். ப்ரைட் கீப்ஸ் us from surrender, humility draws us closer to God. இன்னைக்கு ஏன் சக்ஸஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா, பெருமையின் உச்சக்கட்டத்தில் நின்றுருப்போம். என்னால் பார்த்துக்க முடியும், நான் பண்ணிடுவேன், என் பாட்டு இன்னும் ஹிட் ஆகுது தெரியுமா, எனக்கு இன்னும் வியூஸ் ஆகுது தெரியுமா. பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். அவர் பாருங்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவன். பெருமை மட்டும் கர்த்தருக்கு பிடிக்காது. சூஸ் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் rather than having confidence in yourself. நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ள இருக்கலாங்க, தப்பே கிடையாது. என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுறேன், நான் போட்டாலே ஹிட்டு, நான் போனாலே அந்த இடம் பிளாஸ்ட் ஆயிரும். No, without God you're just zero, sir. Without Jesus you're just a zero. You're just a zero. Without Jesus you're zero. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கீப் மீ ஹம்பிள் அண்ட் டீச் மீ டு ரிலே ஆன் யோர் ஸ்ட்ரென்த், ஆன் யூ எவ்ரி டே. மனமேட்டிமை உள்ளவனை கர்த்தர் அருவருக்கிறார். அது ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாத காரியம். இப்போது உங்கள் பிளான் சக்ஸஸ் வரணுமா, விக்ட்ரிக்குள்ளே போகணுமா, உங்களுடைய காரியத்தை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா, தாழ்மையோடு கர்த்தரிடத்தை காத்துருங்க, பணிந்து கொள்ளுங்கள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி விட்டுருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ பெருமை கர்த்தர் உயர்த்தினாலும் வந்த இடத்த ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மற்றவர்களை தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். அதுதான் கர்த்தருடைய இருதயம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் கமிட் பண்ணால் மட்டும் போதாது, கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது. நிறைய இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில். இருதயத்தை அர்ப்பணித்தா போதாது, தாழ்மையும் கர்த்தருக்கு தேவைன்ற ஆண்டவர். உங்கள் கான்ஃபிடென்ஸில் நிற்கிறது இல்லை, கர்த்தர் தான் செய்ய முடியும், கர்த்தரால் மட்டும் தான் முடியும், அவர் பலத்தால் தான் முடியும். தாவீதுக்குள்ள அது இருந்துச்சு. அதனால தான் தாவீதுடைய கிங்டம் கர்த்தர் வந்து நிலைநிறுத்துறதுக்கான காரணம் இன்னும் நிறைய தப்பு நடந்துச்சு. பட் ஸ்டில் இட் கேம் பேக் டு சென்ஸ். கீழே விழாமலாம் யாரும் இருக்க முடியாது. எல்லாம் இட்ஸ் டிஃபால்ட் வேர்ல்டு, ஃபாலன் நேச்சர். ஆனால் என்ன சொல்கிறாரு, விழுந்தாலும் அதில் உட்காந்துருக்க, எழும்பு, கம் பேக் டு தி லார்ட், கம் பேக் டு ஹிஸ் ட்ராக். நான் பார்த்துப்பேன், நான் பண்ணிடுவேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ஓடிட்டு இருக்காது. என் பலத்தை சார்ந்து கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவரோட உதவியை நாம் சார்ந்து கொள்வோமானால் வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பல நாட்களாய் தடைப்பட்டிருக்கிற சில காரியங்களை வெற்றி கொண்டு வருவார். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கோமானால், நிறைய பேர் ஆண்டர் மேலே குறை சொல்லி விட்றோம். ஆண்டர் பண்ணுறதில்ல, கை விட்டாருங்க, மறந்துட்டாருங்க. இன்னும் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டர் சொல்லி கொடுப்பார். ஏப்பா நீ முதல்ல கம்மிட், நீ ஒரு பிளானே ஆகிட்டு சொல்ல மாட்டேற, நீ எல்லாமே நம்ம என்ன நினைப்போனா, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, எனக்குள்ள தான் இருக்காரு, அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். No, God expects we should talk, go sit in his presence, talk something to him, reveal your plans to him. இருதயத்தை அர்ப்பணிங்க, தாழ்மைப்படுத்துங்க உங்களை. கர்த்தர் இந்த டிலே ஆனாலும் செய்வார். அந்த பிளானை கமிட் பண்ணிட்டேன், என்ன நடக்கலை, ட்ரஸ்ட் பண்ணுங்க அவரை. அப்போது எல்லாத்துக்குள்ளேயும் தாழ்மைக்கு வரும்போது
அங்கே தான் வெற்றியை காத்திருக்க வைப்பார், டெஸ்ட் பண்ணுவார். பைபிளில் இருக்கிற எல்லா ஹீரோஸ் எடுத்து பாருங்க. ஆபிரகாமை காக்க வச்சார், மோசேவை காக்க வச்சார், யோசேப்பை காக்க வச்சார், எல்லாரையும் காக்க வச்சார் கர்த்தர். பட் அவங்க எல்லாம் அந்த தாழ்மையோடு அர்ப்பணித்தார்கள். வெற்றிக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். உங்களே கர்த்தர் வெற்றிக்குள்ளே கொண்டு போவார். அர்ப்பணிகள், ஆசீர்வாதங்களை பாருங்கள். கர்த்தர் தமிழர் ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.